பொன்னான ஜூன். நமது மகிழ்ச்சி நமது கையிலே. அதற்கு பிறரை எதிர்பார்ப்பதுதான் நமது தவறு. அறிந்தோ அறியாமலோ அநேகர் நம்மை அவமதித்து புண்படுத்துகின்றனர். அது நமது மகிழ்ச்சியை திருடவிடக் கூடாது. இவற்றை லகுவாய் எடுத்துக்கொள்ள பழக வேண்டும். அட, சரிதான் போகுது, அதனால் என்ன, போகட்டும் போ, இப்ப என்ன ஆயிப்போச்சு என்று சொல்லிவிட்டால் இம்மாதம் பொன்னான மாதம்தான். யோசேப்பு தன் சகோதரர் தனக்கு செய்தவற்றையெல்லாம் சரிதான் போகட்டும் என்று எடுத்துக்கொண்டார். கால்களை கழுவ நீரும் தலைக்கு எண்ணெயும் முத்தமும் கொடுத்து வரவேற்கும் சம்பிரதாயம் இருந்த நாட்களில் சில வீடுகளில் இயேசுவிற்கு அவை கொடுக்கப்படவில்லை. இதற்காக இயேசு கொதிக்கவில்லை. இல்ல தலைவனை கடிந்து கொள்ளும் போது மட்டுமே அதை சுட்டிக்காட்டினார். பரிசேயர் வந்தனங்களை எதிர்பார்ப்பதை குறித்து பேசினார். இதனால் இயேசு எதையும் எதிர்பார்க்கவில்லை என்பது புலனாகிறது. இதையெல்லாம் அவர் பெரிதுபடுத்தாததினால் மக்கள் அவரோடு சகஜமாய் பழக முடிந்தது. கோபித்துக் கொள்வாரோ என்ற பயமின்றி மக்கள் அவருடன் சுயாதீனமாய் பழகினர். ஆம், அன்பு எளிதில் புண்படாது. எனக்கு மனமான நாட்களில் என் மாமியாரும் கணவரும் என்னை கடிந்து கொள்ளும் போது இரவெல்லாம் அழுவேன். அவர்கள் பின்பு விளக்கினாலும் முகத்தை தூக்கி கொண்டுதான் இருப்பேன். எனது மகிழ்ச்சியை நானே கொள்ளுகிறேன் என்று உணர்ந்ததில்லை. ஒரு நாள் ஆண்டவர் என்னிடம், யாரும் உன்னை புண்படுத்தக் கூடாத உச்சாணி கொம்பானி என கேட்டதே என் திசை திருப்பமானது. அன்றிலிருந்து எதையுமே லகுவாய் எடுத்துக்கொள்ள முயற்சித்தேன். அன்றிலிருந்துதான் அமர்ந்திருக்க பழகினேன். என் அரைகுறை வீட்டு வேலைகளே அவர்களுக்கு எரிச்சல் மூட்டியது என்று அப்பொழுதுதான் புரிய துவங்கியது. அந்நாட்களில்தான் ஆண்டவர் எனக்கு தாழ்மையை போதித்து ஊழியத்திற்கு என்னை ஆயத்தப்படுத்தினார். எதிர்காலத்தை மனதில் கொண்டே தேவன் நமது நிகழ்காலத்தின் ஒவ்வொரு நிமிடத்தையும் திட்டமிடுகிறார். இன்று மகிழ்ச்சியாயிருக்கிறேன். சற்று ஒழுங்காக எதையும் செய்யவும் கற்றுக்கொண்டேன். காரணம், புண்பட்டாலும் இப்போது என்ன ஆகிவிட்டது, என் கணவர் என் நண்பர் தானே, இதற்கு போய் கப்பல் கவிழ்ந்து விட்டது போல இருப்பதாவது என்று எனக்கே புத்தி சொல்கிறேன். அப்போது மனம் அமர்ந்து விடுகிறது. கசப்பு கோடைகால பனி போல் மாயமாய் மறைந்து விடுகிறது. சிலவேளை கசப்பில் நெய் வார்த்து வளர்ப்பேனானால் வாய் பேசாவிட்டாரும் மூஞ்சியில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கும். என்னை அறியாமலேயே பொருட்களை போட்டு உடைப்பேன், எண்ணெயை சிந்துவேன். இப்படி பல அசம்பாவிதங்களினால் நேரமும் சக்தியும் வீணாகும். பின் தலையை அடித்துக்கொண்டு மனம் திரும்புவேன். சிரம் பதறினால் சுரம் முதரும் தானே. முளையிலே கிள்ளாவிடில் கசப்பு கோபமாகும். உசியா ராஜா குஷ்டரோகியானது தூபம் காட்ட சென்றதினால் மட்டுமல்ல, ஆசாரியருடைய ஆலோசனையை ஏற்காமல் அவர்கள் மேல் கோபம் கொண்டு பேசினதினாலுமே. உடனடியாக தன்னை தாழ்த்தி இருந்திருப்பானால் கூன செய்யும் குஷ்டத்திற்கு தப்பி இருக்கலாமே. ஆசாரியர்கள் அவனை தீவிரமாக அங்கே இருந்து வெளிப்படுத்தினார்கள், துரத்தினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவனும் வெளியே போக தீவிரப்பட்டான். கசப்பின் ஆவி நம்மில் வளர விட்டு விடுவோமானால் கர்த்தர் நம்மை நெருக்குவார். பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்திற்கு செவி கொடுத்திருப்போமானால் நெருக்கடி கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டது என்று அறிவோம். அவருடன் தொடர்பற்றவர்களாய் இருப்போமானால் அவரது செய்தி நம்மை எட்டாது. அவரது செய்தி எட்டியும் கோபத்தை தணிக்க மறுப்போமானால் நாம் கோபத்தில் கொதித்துக் கொண்டிருக்கும் போதே எல்லோரும் நமது கீழ்ப்படியாமையையும் கர்த்தரது தண்டனையையும் பார்க்கும்படியாக நமது நெற்றியில் குஷ்டம் தோன்றும். எலிசா தன்னை வீட்டிற்குள் கூட அழைக்காமல் நடத்தியது நாகமானுக்கு தன்னை அவமதித்தது போல் இருந்தது. கோபமாய் திரும்பினான். இருப்பினும் தன் சேவகர் சொல் கேட்டு கோபத்தை விட்டதினால் குஷ்டத்திலிருந்து குணமானான். அறிந்தோ அறியாமலோ நம்மை புண்படுத்த, ஒதுக்கி தள்ள, பாராமுகமாயிருக்க, தாண்டி செல்ல, அற்பமாய் என்ன, அவமதிக்க சிலரோ பலரோ இருக்கத்தான் செய்வர். அதை பெரிதுபடுத்தாதீர்கள், லகுவாய் எடுத்துக்கொள்ளுங்கள். நமக்காக தேவன் நடத்தும் தாழ்மை பள்ளியின் ஆசிரியர்கள் அவர்கள். இச்சவாலை அவர்களுக்கு விடுங்கள். யாரும் உங்களை கோபப்படுத்த முடியாது. கோபப்பட மறுத்து விடுங்கள். அப்போது ஜூன் மாதம் மாதங்களில் பொன் மாதமாய் மாறிவிடுவதில் என்ன சந்தேகம்? ஜப தேவிகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.